வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சேலம் ஸ்பெஷல் அல்வா புட்டு. இது இந்த பகுதியில் மட்டும்தான் செய்கிறாங்க, வேற எங்கேயுமே நான் இதை செஞ்சு கேள்விப்பட்டதில்லை. இது கொஞ்சம் கஷ்டம் செய்கிறது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப பாரம்பரியமான பழைய ஸ்வீட் இது. இதை பிகினர்ஸும் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம அரிசியை அரைச்சிக்கணும். இந்த அரிசி சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. இதை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இது 1/4 கிலோ நல்லா நைஸாக அரைச்ச புழுங்கல் அரிசி மாவு, தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணது 1/2 மூடி, கெமிக்கல் போடாத வெல்லம் 1/2 கிலோ, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம நல்லா எல்லாத்தையும் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நல்லா திக்காக ஆகட்டும். இருக்கிற தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். தேங்காய் பாகில் வேகிறப்ப நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆட்டி வச்சிருக்கிற இந்த மாவை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காவில் நல்லா வெள்ளை பாகில் நல்லா ஏறி இருக்கு. பாகு நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க, கெட்டியாயிரும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாரம்பரியமான ஸ்வீட்டு இது. ரொம்ப கஷ்டம் கிளறது, ஆனால் நான் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நான் ரொம்ப ஈஸியாக, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் தண்ணி நல்லா சேர்த்துட்டு ஸ்டாண்டு வச்சு அது கொதிக்கட்டுங்க. இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். வைக்கிறப்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்துறதில்ல. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி போட்டு நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். சிம்மில் ஒரு 20 to 25 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ தண்ணி தொட்டு நம்ம தொட்டா ஒட்டாமல் வரணும். இப்போ ஒட்டலை, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது ஈரமான ஒரு வெள்ளை துணி. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறின பிற்பாடு தாங்க சாப்பிட முடியும். நம்ம தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மெத்தடில் செய்கிறது ஈஸியாக இருக்கா? நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்கிறதுக்கு வரும். இப்போது இதை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக சாப்பிட முடியாது, ஆறின பிற்பாடு தான் நம்ம சாப்பிட முடியும்.
பாருங்க எப்படி இருக்கு. இதில் இருக்கிற இந்த தேங்காவோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. கரெக்டான ஸ்வீட்டு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா, பிகினர்ஸ் கூடயும் இந்த அல்வா புட்டை இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.